நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வாழ்க்கை பதிவில் இது பாகம் 8. இன்றைக்கி எந்திரிச்சோடனே நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டை செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நான் டயட் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஒரு வருஷமாக காலையில் ப்ரெட்டும் எக்கும் தான் சாப்பிட்ருக்கேன் நண்பர்களே. பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு சின்னதாக ஒரு டிரான்சிஷனை போட்டு அப்புறம் வீட்டில் நம்மளை கறி வாங்க சொல்லி அனுப்பி விட்டாங்க. அதுக்கு தான் நம்ம கிளம்பிட்டோம். பேட்மேன் எடுத்துகிட்டு போய் கறியில் வாங்கிட்டு ரிட்டன் வர வழியில் உக்கடம் டு ரயில்வே ஸ்டேஷன் இந்த லேக் பக்கத்தில் புதுசாக ரோடு ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அந்த ரோட்டு வழியாக வந்தோம், டிராஃபிக்காக இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் வீட்டுக்கும் வந்து கறியெல்லாம் அம்மாட்ட கொடுத்துட்டு முடி நிறையா இருக்குது சொல்லி இன்னைக்கு முடிவெட்ட தான் போகிறோம். தென் இன்னைக்கு நம்ம எட்வின் செல்லும் தான் நண்பர்களே வந்திருந்தோம். ஹேர் கட் அண்ட் பியர்ட் ட்ரிம் தான் பண்ண வந்திருந்தோம். நான் நினச்ச மாதிரி முடி வெட்டி கொடுத்தாங்க. நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. இந்த ஹேர் ஸ்டைல் பிடிச்சிருந்தா கமெண்ட்ல கூந்தல்னு போடுங்க நண்பர்களே. முடி வெட்டிட்டு போகிற வழியில் சரியான வெயில் கேஸ், மணி வேற 12 ஆச்சு. சரி ஒரு காஃபி குடிச்சிட்டு போகலான்னு சொல்லி வண்டி நிறுத்திட்டோம். இந்த வெயில் காஃபி டீல எப்போ குடிக்கன்னு நீங்கள் கேட்கலாம். அது ஒன்லி டீல ஒரு மட்டும் தான் புரியும். யாரெல்லாம் இந்த மாதிரி வெயில் அடித்தாலும் புயல் அடித்தாலும் காஃபி குடிப்பீங்களோ அவங்கள கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அப்புறம் நம்ம கிளம்பி வீட்டுக்கு வந்து நம்ம லவ் பேர்ட்ஸுக்கு ஃபுட்டெல்லாம் வச்சுட்டு மொட்டை மாடியில் பறவைங்களுக்கெல்லாம் தண்ணி வச்சுட்டு இருந்தோம். ஏன்னா வெயில் காலத்தில் பறவைங்களுக்கெல்லாம் தண்ணி கிடைக்கிறதே கஷ்டம். இந்த வெயில் காலத்தில் நீங்களும் மொட்டை மாடியில் இல்லை வீட்டுக்கு வெளியில் தண்ணி வைங்க, மிருகத்துக்கு பறவைங்களுக்கெல்லாம். நம்மளாலே வெயில் தாங்க முடியல, அதுங்களுக்கும் நம்மள மாதிரி நிலமை தான். தென் நம்ம முடி ஓட்டினால தலைக்கு குடிச்சிட்டு இன்னைக்கு என்ன சாப்பிடுன்னு சொல்லி கிச்சனில் போய் பார்த்தா எங்கள் அம்மா பரோட்டாவும் சுக்காவும் செஞ்சு வச்சிருந்தாங்க. பரோட்டா சாப்பிடுறது சில ரூல்ஸ். முதல்ல கறி போட்டுக்கோ, எத்து பட்டாள வை, எத்து பாயில் போட்டுக்கோ. இப்ப சொல்லு எப்படி இதுன்னு. அப்புறம் அப்படியே ஒரு ஈவினிங் டைமில் எங்கள் அம்மா டீயும் பனானா சிப்ஸும் கொடுத்தாங்க. பால்கனியில் உட்காந்து சன்செட்டை பார்த்துட்டு அப்படியே பீஸ்ஃபுல்லாக டீ குடிச்சிட்டு இளையராஜாவோட பழைய பாடல்கள்லாம் கேட்டு அப்படியே ஆழ்ந்த மெடிடேஷனுக்கு போயிட்டேன். கைஸ், இந்த வீடியோ பிடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். பை பை.